ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன வீடியோ போடுறோங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் என் ஊருக்கு வந்து கிளம்பி போகிறதுக்காக வந்து எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்காக என் ரூமில் உள்ளவங்க கேட்டாங்க, "ஏன் திடீர்னு வந்து பூர்ணிமா கிளம்புற என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் உள்ள ஒரு பொண்ணு கேட்டேன். நான் சொன்னேன், "இல்லைப்பா, கொஞ்சம் வந்து எங்கள் அத்தைக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அவங்க தான் என்னை வளர்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஏன்னா அம்மா அப்பா வெளிநாட்டில் போயிட்டு அப்பாவும் அம்மாவும் வந்து இங்கே வேலை பார்த்ததுனால என்னை வந்து அத்தைகிட்ட கொடுத்து தான் வளர்க்குறதுக்கு விட்டாங்க. அதனால் அவங்க தான் என்னை வளர்த்தாங்க ரொம்ப நாளாக. அதனால் அவங்கள தான்ப்பா நான் வந்து பார்த்தே ஆகணும். கொஞ்சம் முடியாமல் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்காங்களாம்ப்பா." அப்படின்னோன்னே, "சரி சரி, ஓகே. என்ன ஆஃபீஸ்லலாம் லீவ் கொடுத்துட்டாங்களா?" அப்படின்னோன்னே, "குடுத்துட்டாங்க. 2 டேஸ் குடுத்துருக்காங்க. நான் இருந்தாலும் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆசை தான் இருக்குது. ஏன்னா ஒரு 1 வீக்குனாச்சும் இருந்து அவங்க கூட இருந்துட்டு வரணும். அதுதான் என்னோட ஒரு ஆசைங்கிறது." அப்படின்னோன்னே, "அதெல்லாம் வந்து புரியுது, புரியாமலாம் கிடையாது. எந்த ஒரு இதையுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம போகாம இருந்துட்டோம்னா, அப்புறம் நாளைக்கு அதுக்காக ஃபீல் பண்ணுவோம்ல." அப்படின்னோன்னே, "அது உண்மைதான். அது ஃபீல் பண்ணி தான் இருப்போம். அது தெரியாத விஷயம்னு ஒண்ணும் கிடையாது. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இப்போதைக்கு வந்து பா முடிஞ்சது வந்து நம்ம பார்த்து நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். பார்ப்போம். எதா இருந்தாலும் வந்து க கிடைச்ச வரைக்கும் நம்மளால வந்து இது பண்ணிக்குவோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கு முன்னாடி நான் அம்மாகிட்டலாம் எதுவுமே நான் சொல்லலை. இந்த மாதிரி வந்து இந்த நேரத்தில வரேன், பண்ணுறேன், செய்கிறேன்ட்டு. ஆனால் அம்மா மட்டும் சொன்னாங்க, நீ வந்து நைட் நேரத்துலலாம் வந்துடாதம்மா. முன்னாடியே வந்து கிளம்பி வந்துடுது வர்றதா இருந்தாலும்." அ அப்படின்னோன்னே, சரி ஓகே. நீங்கள் வந்து கிளம்பி வந்துருங்க, பண்ணுங்க, செய்யுங்க அப்படிங்கிறத வந்து முன்னாடியே சொல்லிருங்க அப்படிங்கிறத மட்டும் ஒரு சில விஷயத்த வந்து அம்மா முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஆனால் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். எதையுமே வந்து ஒரு சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு இதா இருக்கட்டும், அதுக்கு மாறா தான் கிளம்புறது, பண்ணுறது அப்படின்லாம் இது பண்ணுவேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு முடிவில் வந்து லீவ் கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுல கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கு நான் வந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அதுக்கான காரணங்கள வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருந்ததுக்கு வந்து என் ஆஃபீஸில் வந்து நான் ஒருத்தரை விரும்பிக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட நான் சொல்லவே இல்ல. சில விஷயத்த வந்து நம்ம சொல்கிறதுக்கான இது வந்து மறந்துருவோம். அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தார் நான் பஸ்ஸில் போகிறப்ப. எனக்கு வந்து நான் என்ன யோசனையில போயிட்டு இருந்தேன்னா, அத்தைக்கு முடியல, அவங்கள பார்க்கணும். அவங்க என்ன நினச்சுக்குவாங்களோ, பண்ணுவாங்களோ, செய்வாங்களோ, அந்த யோசனையில தான் வந்து நான் போனேனே தவிர, நான் வந்து எனக்கு வந்து அந்த நேரத்தில வந்து இது பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதுலயே நான் போல. அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கோ, என்னவோ தெரியலையே! அப்படிங்கிற ஒரு இதுலயே தான் நான் போயிட்டுருந்தேனே தவிர, அவங்கள பத்தி நான் யோசிக்கவே இல்ல. அது எனக்கு அந்த நேரத்தில வந்து எதுவும் தோணவும் இல்ல அப்படின்ட்டு தான் நான் சொல்லணும். ஆனா, அவரு என்னன்னா ஃபோன் திருச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 தடவ கால் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எடுத்து நான் கோவமா பேசிட்டேன். "ஏங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? நான் வந்து எடுக்கலன்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக போயிட்டுருக்கேன் அப்படின்னு தானே அர்த்தம். ஏங்க திரும்ப திரும்ப பண்றீங்க?" அப்படின்னோனே சரின்ட்டு வச்சுட்டாரு. வச்சதுக்கப்புறம் வந்து ஊருக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் அம்மா இங்க வந்து அழைச்சிட்டு போனாங்க. வண்டியில வந்து அழைச்சிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு போன கையோடயே வந்து 8 மணிக்கு நைட்டு போனேன். போனோனே அத்தைய போய் பார்த்துட்டு சொன்னாங்க, "இன்னும் ஒரு 2 டேஸில வந்து ரெக்கவரி ஆயிடுவாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிடுவாங்க. "ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்." அப்படின்னோனே, சரி அதாம்மா ஆகணும். நான் 2 நாள் தான் லீவ் கேட்டு வந்திருக்கேன். 2 நாளும் நான் அத்தை வீட்லயே இருக்கேன். அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் அவங்கள பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன். நீ ஒண்ணும் இது பண்ணிக்க வேண்டாம். நான் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள பார்த்து எல்லாம் இது பண்ணிட்டு வந்துடுறேம்மா." அப்படின்னோனே, சரி, சரி. நீ ஒண்ணும் கவலைப்படாத. எல்லாம் வா, பண்ணு, செய். அதுதான் நான் வந்து விரும்புற விஷயம். முடிஞ்ச வரைக்கும் என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். என்னால முடிஞ்சது. அவன் அத்தை பையனும் வந்து வெளிநாட்டுல இருக்கான். வர முடியாதுங்கிறான். லீவ் கேட்டான்னா குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம தான் பார்த்துக்கணும், பண்ணணும், செய்யணும். என்னால தனியாவும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியல மாட்டேங்குதும்மா. எனக்கும் உடம்பு முடியாத நான் தானே. அதனால எனக்குமே கொஞ்சம் இதா தாம்மா இருக்கு அப்படின்னோனே, சரி விடும்மா, என்னம்மா பண்றது? இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிற சூழ்நிலையில கொஞ்சம் நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழி கிடையாது அப்படின்னோனே, சரி, சரி நம்ம பார்த்துக்குவோம். அதுக்காக வந்து நம்ம அதெல்லாம் நம்ம வந்து விஷயத்த வந்து பெரியப்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மா வந்து இது பண்ணாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து அம்மா இப்படி சொன்னாலும் வந்து அம்மாவுக்கும் முடியல தான். ஏன்னா அவங்களையும் நம்ம சொல்லி குறைவு கிடையாது. ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல வந்து அவங்கள நம்ம வந்து இது சரியில்ல, அது சரியில்லன்னும் நம்மளால வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால வந்து எந்த ஒரு இது பண்ண முடியுமோ, அத வந்து நம்ம வந்து நல்லபடியா வந்து இது பண்ணி போகணும், வரணும் அப்படிங்கிற மாரி நான் இது பண்ணிட்டு ஒண்ணும் சொல்லல அதுக்கப்புறம்.
பார்த்துக்கலாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்த்து இது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். சரி இப்போ சில